அண்ணாமலை ஏதோ அமலாக்கத்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரியை போலவே சொன்னார் வரப்போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதற்கு பின்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அண்ணாமலை போட்டியிட்டு 36 தொகுதியை நான் கைப்பற்றிடுவேன், விடவே மாட்டேன், திமுக காரங்களாம் என்னை பார்த்து ஓட போகிறாங்க, ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு மேடைதோறும் சவால் விட்டார். அவர் சவால் எப்போவுமே என்னென்னா பயங்கரமாக நான் ஒரு பெரிய பெரிய வார்த்தைகளால் டைலாகில் அவர் அடிப்பார். ஆனால் கடைசியில் எல்லாமே அது புஸ்வானமாகும். அவர் ராக்கெட் விடுவார்னு பார்த்தா புஸ்வானமாக போயிடும். அவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாலும் சரி, செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அது காமெடியில் தான் முடியுமே தவிர அது சீரியஸாக முடிஞ்சதா? உங்ககிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை பண்ணுற மாதிரியே அவருக்கு முடிஞ்சு போயிடும். சிறைக்குள்ளே செந்தில் பாலாஜி இருந்தபோது கூட தேர்தல் வியூகத்தை அவர் தான் அமைத்தார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. எப்படியா, அவரே சிறையில் இருக்கார், யாராவது பார்க்க போகிறாங்கல்ல, அப்போ சொன்ன ஆலோசனையை கேட்டே ஜெயிச்சிட்டாங்க என்று அவர் ஒரு சிம்ம சொப்பனமாக பாஜகவுக்கு இருக்கிறார்.